நாராயணா, உங்களுடைய இந்த முயற்சி, இந்த விசுவாசம் சமுத்திர மந்தினத்தை நெருங்கச் செய்துவிட்டது. இது லக்ஷ்மியையும் நெருங்க செய்துவிட்டது. இதில் நீ ஜெயித்து விட்டாய் என்று நினைக்கின்றாயா நாராயணா? இது வெறும் ஒரு ஆரம்பம்தான் நாராயணா. என் நாராயணர் சமுத்திர வந்தனத்தை கடைவதற்காக கடையும் கருவியை கொண்டு வந்துள்ளார். இப்போதும் நேரம் இருக்கிறது. இவரது இந்த செயல் கடலையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது. இவர் கடலை கடைய ஆரம்பித்து விட்டால் பிறகு என்ன நடக்கும்? சிந்தித்து பாருங்கள். நாராயணரிடம் அவர் லக்ஷ்மியை கொடுத்து விடுங்கள். இல்லை என்றால் அவர் கடைந்து விடுவார். இந்த கடலை கடைவதினால் தேவர்களுக்கு சொர்க்கமும் கிடைக்காது, உங்களுக்கு லக்ஷ்மியும் கிடைக்க மாட்டாள். பழிவாங்கும் எண்ணத்தை வெற்றி அடைவதற்காக அல்ல, அன்பை அடையவே முயற்சிக்கிறோம். தேவர்களுக்கு அமிர்தமும் கிடைக்கும், அதோடு எனக்கு என் லக்ஷ்மியும் கிடைப்பாள். எதுவரை நாராயணரை தடுக்கப் போகிறீர்கள்? இவைகளை விட்டுவிட்டு நீங்கள் என்னை வழியனுப்பும் ஏற்பாடுகளை செய்துவிடுங்கள். தன்னுடைய கர்மாவால் லக்ஷ்மியை அடைவதற்காக சாகர் வந்தனத்திற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார். அத்தனையும் நடக்கவில்லை. இன்னும் காரியங்கள் மீதம் இருக்கிறது லக்ஷ்மி. கடையும் கருவியை அவர் கொண்டு வந்து விட்டார். ஆனால் கடைவதற்கு கயிறை எங்கிருந்து கொண்டு வருவார்? இந்த கேள்விக்கு உங்களிடம் என்ன பதில் உள்ளது நாராயணா? ஆம் நாராயணரே, இந்த உலகத்தில் அப்படி ஒரு கயிறே இல்லை. அதாவது அது தளராமல் இந்த மந்தார பருவதத்தை கடைய வேண்டும். பிரச்சனை வருவதற்கு முன்பே அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பவர்தான் எங்கள் நாராயணன். கொஞ்சம் பொறுமையை கடைபிடியுங்கள். இலக்கை அவர் காட்டிவிட்டார் அல்லவா? அப்படியென்றால் மார்க்கத்தையும் அவரே காட்டுவார். இந்த உலகின் நலனுக்காக மந்தார பர்வதம் தன்னை கருவியாக ஏற்றுக்கொண்டார். இப்போது இதை கடைவதற்காக இதற்கு கயிறாக நிச்சயம் ஒருவர் வருவார். புரிந்துவிட்டது. அவன்தானே உங்களுக்கு சேவை செய்ய என்றென்றும் காத்திருப்பான். உங்கள் பிரியமான தாசன் சேஷநாகன். இதை கடைவதற்கு கயிறாக வரப்போகிறான். அழையுங்கள் நாராயணா. ஒரே முறை நீங்கள் கூப்பிட்டால் போதும், ஓடோடி வந்து விடுவான். என்ன யோசனை நாராயணரே? சேஷநாகனை உடனே அழையுங்கள். பிரபு, சிறந்த யோசனைதான். சேஷநாகனை தாண்டி வேறு யாராலும் இதை செய்ய இயலாது. உங்களுடைய இந்த சேவகன் உங்கள் கட்டளைக்காக காத்திருக்கிறான் பிரபு. இல்லை சேஷநாகமே, இந்த வேலையை நீ செய்யப் போவதில்லை. ஏன் நாராயணா? சேஷநாகன் உங்களுக்கு அன்பானவன், அதனால் தொல்லை கொடுக்க விரும்பவில்லையா? அல்லது உங்கள் திட்டம் அசுரர்களை அழிப்பதில் உள்ளதா? மாதா திதி, நாங்களும் உங்களோடுதான் இங்கு நிற்கிறோம். உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் அது நிச்சயமாக எங்களையும் தான் பாதிக்கும்.
பிரபு, ஆனால் ஏன் இந்த காரியத்தை சேஷநாதன் செய்யக்கூடாது? மகத்துவமான ஒரு காரியத்தை சாதிக்க அடுத்தவர்களுக்கு நாம் சங்கடத்தை உண்டாக்கக்கூடாது. சேஷநாகனுக்கு வந்தால் சங்கடம், ஆனால் எங்களுக்கு, எங்கள் மீது வந்தால்? பேதலித்து பேசாதே ஸ்வரபானு. சேஷநாகத்தின் தலையில் இந்த உலகத்தை ஸ்திரமாக வைத்துக் கொள்ளும் கடமை உள்ளது. இந்த கடலை கடையும் பொழுது பூமியில் பல அதிர்வுகள் ஏற்படும். இந்த நேரத்தில் பூமியை சமநிலையில் வைத்துக் கொள்ளும் பொறுப்பை சேஷநாகத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆதலால் சேஷநாகம் சமநிலைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளட்டும். அதோடு நாம் சமுத்திரத்தை கடைந்து விடலாம். ஆனால் எப்படி? கயிறு இல்லாமல் கடைய முடியாதே. உங்கள் அரைகுறையான யோசனைகள் அசுரர்களின் நேரத்தையும் சக்தியையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரத்தில் காட்டக்கூடிய சக்தியானது என்றுமே வீண் போவது கிடையாது. பர்வதம் வந்துவிட்டது, கயிறும் நிச்சயம் கிடைத்துவிடும். வணக்கம் மகாதேவா. வணங்குகிறேன். கூறுங்கள். இழந்துவிட்ட அன்பை மீண்டும் பெறுவதற்காக சமுத்திர மந்தனம் ஆரம்பித்திருக்கிறீர்கள். இது விசேஷமானது. அன்பு மற்றும் கடமைக்காக நீங்கள் இயலாததையும் முடித்து காட்டிவிட்டீர்கள். எந்த கடலை நீங்கள் கடைய பார்க்கிறீர்களோ அதன் ஆழத்தை யாராலும் கணித்துவிட முடியாது. அசைக்க முடியாத அந்த பர்வதத்தை நீங்கள் தனியாக தூக்கிவிட்டீர்கள். அந்த தேவகணங்களை காலம் காலமாக சத்ருவாக இருந்த அசுரர்களோடு சேர்த்து ஒரே இடத்தில் நிற்க வைத்து விட்டீர்கள். அக்னிக்கு நீரோடு நட்பையும் வளர்த்தீர்கள். இதை யார் செய்ய முடியும்? இந்த உலகத்தை காப்பவரான நாராயணரால் தான் செய்ய முடியும். ஏனெனில் இந்த பிரபஞ்சத்துக்கே நீங்கள்தான் நாயகர். என் நேசத்திற்குரியவர், மானிடர்களுக்கு நல்வழியை காட்டும் நாராயணர் நீங்கள். லக்ஷ்மி இல்லாமல் நாராயணன் வெறும் மானுடன்தான். இவனுக்கென்று எந்த அடையாளமும் கிடையாது. அதோடு லக்ஷ்மியை அடைவதற்காக சமுத்திரத்தை நிச்சயம் கடைந்தே ஆக வேண்டும் மகாதேவா. அன்பை அடைவது மட்டுமே என்னுடைய லட்சியம் அல்ல. இதில் உலகின் நலனும் அடங்கியுள்ளது. ஏனெனில் நாராயணர் கடலை கடைவதனால் வெறும் அமிர்தம் மட்டுமே வராது. வாழ்க்கையை கடையும் பொழுது சுகத்தோடு சேர்ந்து துக்கமும் தான் கிடைக்கும். வேதனையோடு அமைதியும் கிடைக்கும். அதுபோலதான் கடையும் பொழுது நல்லவற்றையும் சேர்த்து கெட்டவைகளும் நிச்சயம் கிடைக்கும். இதைத்தான் சமநிலை என்பார்கள். ஏனெனில் நாராயணர் இந்த காரியத்தை முடித்து வைப்பதற்கு நீங்கள் அசுரர்கள் மனதில் அமிர்த ஆசையை வளர்த்து விட்டீர்கள். சமநிலை எவ்வாறு நிலைத்திருக்கும்? நான் நம்பிக்கை அளிக்கவில்லை, அவர்களுடைய அதிகாரத்தை அளித்தோம்.